முத்து, மீனாவோட கல்யாண நாள் ஃபங்ஷன்ல மிகப்பெரிய பிரச்சனை வரும். அத பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படின்ட்டு ரோகிணியும், விஜயாவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா, அவங்க சந்தோஷத்த சல்லி சல்லியா நொறுக்கிடுறாரு முத்து. அத பார்த்து விஜயாவும், ரோகிணியும் என்னடா இன்னைக்கும் நம்ம போட்ட பிளான் சொதப்பிடுச்சே அப்படின்ட்டு கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்து, மீனாவோட கல்யாண நாள் தெரிஞ்சு சிட்டி பிளான் பண்றாரு. சிட்டி சத்யாவ பார்த்து, "என்னடா சத்யா, உங்க அக்காவுக்கு கல்யாண நாள் எதுவுமே வாங்கி குடுக்காம இருக்கியே! போய் பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவரு பாசத்துல சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே ஏற்கனவே முத்து சத்யா வீட்ல அவரு வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ கழட்டி போட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சு தான் சிட்டி இந்த மாதிரி பிளான் பண்றாரு. சத்யா கிஃப்ட் வாங்கிட்டு போனா கண்டிப்பா முத்து அத வாங்க மாட்டாரு. இதுல ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் சிட்டி அனுப்புறாரு. சத்யா புடவ வாங்கிட்டு அவங்க அக்காவ பார்க்க ஃபங்ஷனுக்கு போறாரு. அத பார்த்த முத்து சத்யாவ பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாரு, கோபப்படுறாரு. இத பார்த்த விஜயாவும், ரோகிணியும் ஆஹா மிகப்பெரிய சண்டை வரப்போகுது. சண்டை வரும், நாம ரசிக்கலாம் அப்படின்னு ஆவலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த முத்து, சரி இப்ப நம்ம சண்டை போட்டா இது மீனாவோட அம்மாவையும், மீனாவையும் தான் பாதிக்கும். சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அமைதியா இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் சத்யா குடுத்த கிஃப்ட்ட தனியா வாங்கி ஓரமா வச்சிடுறாரு. இத பார்த்த ரோகிணியும், விஜயாவுக்கும் என்னடா இது? இவ்ளோ பெரிய சண்டை, இவ்ளோ அமைதியா புஸ்ஸுன்னு போயிடுச்சே அப்படின்ட்டு ஃபீலிங்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க.